எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில நாங்கள் பேட்டர்ன் இங்கிலீஷ்ல முதலாவது பேட்டர்னை பார்க்க இருக்கிறோம். என்னுடைய இந்த டாக் இங்கிலீஷ் சேனல்ல பேட்டர்ன் முறையில் இங்கிலீஷை கற்றுக்கொள்ளக்கூடிய ஈஸியான வழிகள் அப்லோட் பண்ணப்படுது. என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளும் உங்களை நோட்டிபிகேஷனாக சேரும். அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததோட நீங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக சேரும். ஸோ மிக இலகுவாகவும் எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் இப்போ வேர்ல்டில் இருக்குது. வேர்ல்டில் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி இங்கிலீஷை கற்றுக்கொள்ளணும் ஈஸியாக. ஸோ அந்த வழியை தான் நான் இதில் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒவ்வொரு பேட்டர்னாக ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஆகவே ஈஸியாக இதை நாங்கள் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது மிக ஈஸி. ஆனால் அதுக்கு சரியான மெத்தட்டை ஃபாலோ பண்ணி நம்ம சொன்னால் உண்மையாக சிம்பிளாகவே இங்கிலீஷை லேர்ன் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா முதலாவது பேட்டர்ன். ஸோ இந்த முதலாவது பேட்டர்னில் இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். பேட்டர்ன்ன்றது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு வேர்டை மாற்றி கொண்டு வரைகளை நாங்கள் புதிய சென்டென்சஸை எங்களாலேயே உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு யாருமே எங்களுக்கு டீச் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. எங்களுக்கு யாரும் கைட் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த பேட்டர்ன் ஒன்று தெரியுமென்னு சொன்னால் நாங்கள் ஆயிரக்கணக்கான சென்டென்சஸ் அதாவது வாக்கியங்களை உருவாக்கி பேசக்கூடியதாக இருக்கும் என்றதுதான் உண்மை. ஆனால் நிறைய சொற்களை மட்டும் பாடமாக்கினோம்னு சொன்னால் இதை எங்களால் செய்ய முடியாமல் இருக்கும். அதுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல நான் இன்றைக்கு பார்க்க போகிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் the first pattern இதில் இங்கிலீஷில். ஸோ I am a plus noun சொல்றது. I am a plus noun. I am a plus noun சொன்னால் I amன்றது பேட்டர்ன். இந்த I amன்றது எல்லா சென்டென்சஸும், அதாவது நாங்கள் இனி உருவாக்க போகிற எல்லா சென்டென்சஸுக்கும் இந்த I am என்ற விஷயம் வரும். அதோட இதை திரையில நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். I am என்று சொல்றது. அதோட அங்கால இருக்கிற பிளஸ் நவுன். அப்போ அங்கால ஒரு நவுனை நாங்கள் சேர்த்து கொண்டோம் என்றால் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த நவுனை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தோம்டா சரி. இப்போ குறிப்பாக எங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் அதாவது நிறைய வேர்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். பட் நாங்கள் அதை சரியான முறையில் அப்ளை பண்ணுறதுக்கு இயலாமல் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை பிடிச்சி வச்சிருந்தோம்னு சொன்னால் பேட்டர்னை நாங்கள் லேர்ன் பண்ணியிருந்தோம்டா மைண்டில் போட்டு வச்சிருந்தோம்னு சொன்னால் ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணினோம்டா இந்த பேட்டர்னால் நாங்கள் ஏராளமான வாக்கியங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து கொண்டு போக உங்களை அறியாமலே இந்த இங்கிலீஷை ஈஸியாக நீங்களாக பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஆகவே காணொலிகளை தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு காணொலியிலையும் கட்டாயம் நான் ஒவ்வொரு பேட்டர்ன் தருவேன். ஸோ அந்த பேட்டர்னை நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனூடாக உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் பேசுறதுக்கான வாய்ப்புகளை நான் நிச்சயமாக உருவாக்கி தருவேன். இது வேர்ல்டில் ஃபேமஸான ஒரு மெத்தடாக இருக்கின்ற ஒரு மெத்தட். சரி, I am a plus noun. ஸோ இந்த I am a plus nounண்டா I am a நான் இருக்கிறேன். ஸோ நான் என்ற அளவிலேயே இது வரும். இங்கிலீஷில் ஐமண்டேக்குள்ள நான் ஒரு ரெண்டு மாதிரி வருது. ஸோ அங்கே ஒரு நவுனை சேர்த்து கொள்ளுவோம். நவுன்ன்றது ஒரு பெயர் சொல். பெயர் சொல்லுக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்ச ஏராளமான பெயர் சொற்கள் இருக்கு. நாங்கள் அந்த கல்வி தொடர்பாக வந்தோம்னு சொன்னாலே ஒரு டீச்சர், ஒரு அதாவது ஒரு பிரின்சிபல், ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சைல்ட், ஒரு பாய், ஒரு கேர்ள்னு சொல்லி ஏராளமான நவுன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு கொண்டு பாருங்க நாங்கள் எப்படி சென்டென்சஸ் இதில் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லி I am a plus noun. I amன்றது எல்லாத்துக்கும் பெருமைன்னு சொன்னால் ஸோ I amோட இப்போ ஒரு நவுனை சேர்ப்போம். I am a boy. பாருங்க, சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். I am a boy. பாய். இந்த பாயை நாங்கள் எடுத்துட்டு அந்த பாய்க்கு பதிலாக இன்னும் ஒன்று சேர்ப்போம். I am a girl. I am a boy என்றால் நான் ஒரு சிறுவன். I am a girl. நான் ஒரு சிறுமி. ரைட்? I am a teacher. நான் ஒரு ஆசிரியர். இந்த நவுன் மாற 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 சென்டென்ஸ் மாறிக்கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸி. I am a teacher. நான் ஒரு ஆசிரியர். ஐ எம் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவன். ரைட்? ஐ எம் அ பியோன். பியோன் இந்த ஸ்கூலில் வேலை செய்கிற ஒருவர் என்ன பியோன். ஐ எம் அ பியோன். ரைட்? ஐ எம் அ மியூசிக் டீச்சர். நான் ஒரு சங்கீத ஆசிரியர். ஐ எம் அ மியூசிக் டீச்சர். ரைட்? அதே போல் ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். அதாவது ஸ்கூல் இந்த வேறு விஷயங்களுக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐ எம் அ டாக்டர். நான் ஒரு வைத்தியர். நான் ஒரு மருத்துவர். ஐ எம் அ டாக்டர். Right? I'm a driver. நான் ஒரு driver. I'm a driver. Right? I'm a driver. பார்த்தீங்களா? சிம்பிளா. I'm a singer. நான் ஒரு பாடகர். I'm a singer. ஸோ சிம்பிளா நாங்கள் வாக்கியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிதான் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ். பேட்டர்ன் இங்கிலீஷால நாங்கள்
ஏராளமான சென்டென்சஸ் உருவாக்கல பாருங்க. நாங்கள் ஒரே ஒரு பேட்டர்ன் அது ஐஎம்ன்றது வந்தது, அங்கால நாங்கள் மாற்றி கொண்டு போகிறோம். அங்கால நாங்கள் மாற்றி கொண்டு போக என்ன செய்யணும்னு சொன்னால் புதிய சென்டென்சஸ் வந்து சிம்பிளா கிரியேட் பண்ணி கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. ரைட், ஐ எம் a farmer, நான் ஒரு விவசாயி. ஐ எம் a farmer. ரைட், ஐ எம் a musician, நான் ஒரு இசையாளர் அல்ல இசையமைப்பாளர். மியூசிஷியன். ரைட், ஐ எம் a musician. ரைட், இசை வித்துவான் சொல்லலாம். ஐ எம் a musician. ஐ எம் a mechanic. ஐ எம் a mechanic. நான் ஒரு திருத்துனர். ஐ எம் a mechanic. ரைட், ஐ எம் father. நான் ஒரு அப்பா. சிம்பிளா சொல்லும். ஐ எம் father. ஐ எம் a mother. நான் ஒரு அம்மா. ரைட், ஐ எம் a clerk. இந்த ஆபீசஸ்ல வேலை செய்யறாங்களே, ஐ எம் a clerk, எழுதுனர் என்று சொல்லுவீங்க. ஐ எம் a clerk. ஐ எம் a computer operator. ஐ எம் a computer operator. ஐ எம் a computer operator. நான் ஒரு கம்ப்யூட்டர் இயக்குனர். கம்ப்யூட்டர் இயக்குனர், கணினியை இயக்குற ஒருத்தர். ரைட், ஐ எம் a worker. சிம்பிளா சொன்னா ஐ எம் a worker. ஐ எம் a labor. ரைட், ஐ எம் a carpenter. ஐ எம் a carpenter. ஐ எம் a timber. ஐ எம் a timber. Right? I'm a goldsmith. நகை தொழிலாளி. I'm a goldsmith. Right? பாருங்க, இவ்வளவு வசனங்களை சிம்பிளா நாங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், உருவாக்கி கொண்டு போகக்கூடிய இருக்கும். Right? I'm a mason. I'm a mason. Right? I'm a teacher. I'm a reader. நான் ஒரு வாசகர். I'm a reader. Right? I'm a reader. I'm a listener. நான் கேட்கிறவர், செவி மடுக்கிறவரை சொல்றோம். Right? I'm a listener. Right? நாங்கள் ஒரு வியாபாரம் செய்கிற ஒருவர். Right? I'm a salesman. I'm a salesman. I'm a shopkeeper. நான் ஒரு கடைக்காரர். I'm a shopkeeper ன்னு சொல்லலாம். a shop owner ன்னு சொல்லலாம். Right? I'm a shopkeeper. நான் ஒரு கடைக்காரர். Right? அப்ப இப்படியே என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த சென்டென்சஸ் சிம்பிளா நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பாத்தீங்களா? இப்ப ஈஸியா என்ன செய்யலாம், நீங்களே சொல்லி பாருங்க. ஐஎம்ன்றதுக்கு பக்கத்துல நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நவுனை சொல்லுங்க. அது ஒரு சென்டென்ஸா, கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸா மாறும். ஈஸியான இங்கிலீஷ். ரைட், இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் ஈஸியா நாங்களே என்ன செய்யலாம்னு சொன்னா நம்பிக்கையோட கிரியேட் பண்ணி சென்டென்சஸ் நாங்களாவே நம்பிக்கையோட கிரியேட் பண்ணி பேசக்கூடிய ஒரு இலகுவான வழிதான் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் சொல்றது. ஸோ இதை நீங்கள் சின்னாக்களும் படிக்கலாம், பெரியாக்களும் படிக்கலாம். யாருமே இதை வந்து கேட்ச் பண்ணி கொண்டு போகக்கூடிய, இலகுவா கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ப்ராக்டிஸ் பண்ணினோம்டா சரி. ஐ எம் a doctor. I'm a teacher. Right? I'm a salesman. I'm a carpenter. Right? I'm a friend. Right? I'm a mechanic. I'm a driver. Right? இப்படி நாங்கள் எல்லா விஷயங்களும் எப்படி சொல்லிக் கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. ரைட், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏராளமான விஷயங்களை இப்படியே சென்டென்சஸ் நீங்களே கிரியேட் பண்ணி பாருங்க. நம்பிக்கையோடு பேரு. ஸோ ஒரு அழகான பேட்டர்ன் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஐ ஆம் அ பிளஸ் நவுன். ரைட், ஐ ஆம் அ பிளஸ் நவுன். இதன் அர்த்தம் என்ன? நான் ஒரு, அங்கே இருக்கிற நவுனை பொறுத்து மாறும். ரைட், நான் ஒரு விவசாயி, நான் ஒரு எழுதுனர், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு மருத்துவர் என்ற மாதிரியான இது சென்டென்ஸ் உருவாகும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொன்னாங்க. இப்போ அடிப்படையான விஷயம். பட் இந்த அடிப்படையான விஷயத்துல இருந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னா, நான் இந்த வீடியோ 1 2 3 சொல்லி கவுண்ட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த 1 2 3 ஓர்டர்ல போனீங்கன்னா ஒரு முதலாவது பேட்டர்ன், ரெண்டாவது பேட்டர்ன், மூன்றாவது பேட்டர்ன் போய்கொண்டிருக்கீங்கள ஈஸியா வந்து நீங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்களே தெரியாமல், உங்களுக்கே தெரியாமல் இந்த இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடிய வழியை நான் இந்த காணொலியூடாக செய்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன காணொலிகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக நீங்கள் டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நிச்சயமா நான் பதிவிடுற காணொலிகள் உங்களை உடனடியாக நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணி ஒவ்வொரு காணொலியாக பார்த்து கொண்டு வாங்க. நிச்சயமா நீங்கள் ஃபியூச்சர்ல இங்கிலீஷ்ல நல்ல ஒரு திறமையாக பேசக்கூடிய ஒருத்தராக, ஃப்ளூவெண்டா பேசக்கூடிய ஒருத்தராக பெறுவீங்க. அதாவது சரளமாக இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஒருத்தராக பெறுவீங்கன்றதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். ஆகவே மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கிளாஸா ஒவ்வொரு வீடியோவா பார்த்து கொண்டு வாங்க. இதுல வார பேட்டர்ன்களை உங்களுக்கு பார்க்க தெரியும். என்னன்னு சொன்னா நான் சைட்ல உங்களுக்கு அந்த நான் சொல்ற சென்டென்சஸ் எல்லாமே அல்லது அந்த பேட்டர்ன் எல்லாமே இதுல தந்திருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டு கூடுதலாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. யாரும் வாசிக்கிறத கூடுதல் எடுக்கக்கூடாது. வாசிக்கிறத நாங்கள் கூடுதலாக ரீட் பண்ணினோம்னு சொன்னா we can't speak in English. ஸோ நாங்கள் எங்களால் கதைக்க முடியாமல் போயிடும்.
நிறைய என்ன செய்யக்கூடாதுன்னா வாசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய பேச தெரியணும். பேச தெரிஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு தண்டவாட்டில் வாசிக்கிறதுக்கான நாலேஜ் எங்களை அறியாமல் எங்களுக்குள்ள வரும். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வாசிப்போம். வாசிக்க பிறகு ஏராளமான விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முதல் நாங்கள் நிச்சயமாக என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கிங் நாலேஜை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். இந்த ஸ்பீக்கிங் நாலேஜ் இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் ஒரு இடத்துல இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லி நாங்கள் போய் கெத்து அணிக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல நிச்சயமாக எங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். பேச தெரிஞ்சிருந்த மாதிரி இருந்தால் நாங்கள் இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லி அந்த இடத்துல எங்களை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வழி இருக்கு. மற்றபடி என்னால் எழுத தெரியும், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும், எனக்கு லிசன் பண்ண தெரியும், கொஞ்சம் எனக்கு தெரியும், மிச்சம் எனக்கு தெரியல அப்படியெல்லாம் சொல்றார்கள் யாரு? இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆட்களா? இல்லை. இங்கிலீஷ் நாலேஜ், அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறார்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையா இல்லை, நிச்சயமா இல்லை. இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும்னு சொன்னா நிச்சயமாகவே என்ன செய்திருக்கணும், இந்த ஸ்போக்கன் என்ற பவர் அவைக்கு இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கிலீஷ்ல பேச தெரியும் என்று சொன்னால் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறார்கள், ரைட்? இப்போ இந்த பேட்டர்னை நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் அப்படியே கேட்ச் பண்ணி கொண்டு வாங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னால், உங்களால் கேட்ச் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னு சொன்னால் மெட்டாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவையிலும் இதை ஃபாலோ பண்ணினா, இதை பார்க்கறதால அவைக்கும் இதில் இருந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும்ன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே ஷேர் பண்ணுங்க, மற்றாக்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அவையிலும் பார்க்கட்டும், அவையிலும் கற்றுக்கொண்டு போகட்டும். நிச்சயமாக இது படித்தாக்கள், பெரியாக்கள் அல்லது ஒரு ஜப்புக்கு போகிறாக்கள், இங்கிலீஷ் பேசணும்ன்ற தேவை இருக்கிறார்கள். நிச்சயமா எல்லாருக்குமே இது ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஸ்கூல் சில்ட்ரனை சொல்லுங்க இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ண சொல்லி பார்க்க சொல்லுங்க. பார்த்து இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நிச்சயமா எதிர்காலத்தில் உங்களோட சில்ட்ரனாக இருக்கலாம், அல்லது உங்களோட சகோதரங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இதால் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு பெஸ்ட் மெத்தட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வரேன். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவில் நீங்கள் ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள், எங்களோட சூழலில் இருக்கிற பிள்ளைகள், இங்கிலீஷால் கஷ்டப்படுற பிள்ளைகள் சொல்லுவேன். நிறைய பெற்றோர் என்ன சொல்லுவேணும்னு சொன்னால், அதாவது ஒரு எக்ஸாம் வரைக்கலாம் சொல்லுவேன், இந்த பிள்ளைக்கு மார்க்ஸ் போன பிள்ளைங்க காணாது, இருக்கா கூட்டி விடணும், ஸோ சார் ஒருக்கா ஹெல்ப் பண்ணுங்க, படிப்பிச்சு விடுங்க. எக்ஸாம் வந்துடும், அதுக்கு பிறகு சொல்லுவேன். ஸோ என்ன செய்யறது? உண்மை அந்த பிள்ளைகளுக்கு அது தவறு செய்யறது. என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்து பேசிக்ல இருந்து ஸ்போக்கனை வளர்த்து விடணும். ஸ்போக்கனை வளர்த்து விடைக்குள்ள ரீடிங் தண்டவாட்டில் தான் எங்களுக்கு வரும். இப்போ ரீடிங் தண்டவாட்டில் வரைக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த எக்ஸாமில் வார கேள்விகளையோ அல்லது எக்ஸாமில் வார விஷயங்களை தாங்களாகவே உணர்ந்து தாங்களாகவே வாசித்து அதுக்குரிய ஆன்சர் எழுதுவினோம். வேறும் கைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொழி தானே, சின்ன சின்ன விஷயங்களை கைட் பண்ணினோம்னு சொன்னால் நிச்சயமாக அவைகள் அதில் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை பெற்றோர்கள் முதல் புரிஞ்சு கொள்ளணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவைகளால் அதை கைட் பண்ணிடும். பிள்ளைகளும் அதை புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கிறது ஒரு 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 கஷ்டமாக கருதினோம்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யுங்க, முதல் நீங்கள் ஸ்போக்கனை லேர்ன் பண்ணுங்க. ஸ்போக்கனை லேர்ன் பண்ணிக்கல கட்டாயமாக உங்களோட அடுத்தடுத்த டேர்மில் உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகிறத நீங்களே பார்ப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. சரிதானே? ஆகவே இது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவங்களை நான் உங்களோட கட்டாயம் ஷேர் பண்ணி கொள்ளணும். இந்த கஷ்டப்படுறார்கள், இங்கிலீஷை கஷ்டப்படுறாங்களுக்கு நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு இதை நான் லேர்ன் பண்ணினேன். ஸோ ஆகவே நீங்கள் அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்றக்காக நான் இந்த வழிகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு நல்ல மெத்தட். எல்லா விஷயங்களையும், அதாவது நீங்கள் என்ன இங்கிலீஷில் தேவையோ சகல விஷயங்களை நான் அப்படியே எல்லாத்துக்கும் பேட்டர்ன் அடிப்படையில் நான் அதை தந்திருக்கிறேன். நான் எல்லாத்தையும் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் அதை நான் சம்டைம் எண்ணம் இருக்குது, அது சரிவரம்னு சொன்னால் அதை புக்காக வெளியிடறதுக்கு நான் பார்த்துருக்கிறேன். என்னென்னா அந்த பேட்டர்ன்ஸை பார்த்து பிள்ளைகள் ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பேட்டர்னை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் இன்னொரு புதிய நல்ல பேட்டர்னோட உங்களை சந்திக்கிறேன். ஆகவே அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இதில் சக்ஸஸாக இருந்த, அதாவது இந்த காணொலி உங்களுக்கு நல்ல விஷயமா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்கடி நல்ல காணொலிகளை தரக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஓகே, இன்னும் ஒரு காணொலியில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.